எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கிட்ட கேட்ட 100 கேள்வியில அடுத்த செட் ஒரு 25 கேள்வி பதில் சொல்லலான்னு இருக்கேன். இதுல எல்லாத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியலனாலும் உங்களுக்கு எது முடியுமோ அதை எடுத்தாவது பிராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ண பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால இதுல சில நல்ல விஷயங்கள் இருந்தா நீங்க இத வாய் வழிய வேற யாருக்காவது கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு சாமியார் இருந்தாரு. அவர் கூட ஒரு 20 சீடர்கள் ஊர் ஊரா போவாங்க. அப்படி ஊர் ஊரா போய் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது, சாமியார் பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஊர்லயே தங்குவாங்க. ஒரு 2-3 நாளா ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரே பசி, குளிர் வேற. அப்ப தூரத்துல ஒரு ஊர் தெரியுது. ஆனா அந்த ஊர்ல எல்லாருமே வந்து கெட்டவங்க. சோ இந்த சாமியும் அவங்க சீடர்களும் அங்க போன உடனே யாரும் தங்கறதுக்கு இடம் தரல, சாப்பாடு தரல, துணி தரல, போர்வை தரல, ஒன்னும் தரல. அடுத்த நாள் காலையில சாமி பிரசங்கம் பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த ஊர் மக்களை எல்லாம் பார்த்துட்டு, நீங்க எல்லாம் எப்பவுமே இதே மாதிரி ஒரே இடத்துல ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இத ஒரு சீடம் பார்ப்பான். இது என்னடா இது வாழ்த்துற மாதிரி சொல்றாரு, இவங்க இவ்வளவு கெட்டவங்க, நமக்கு ஒண்ணுமே உதவலையே அப்படின்னு யோசிப்பான். அப்புறம் அவங்க அன்னைக்கு நைட்டு வேற ஒரு ஊருக்கு நடந்து போவாங்க. அப்படி போகும்போது அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாமே நல்லவங்க. அங்க போனாக்கா அங்க வந்து சாமிக்கு எல்லாம் தடபுடலான உபச்சாரம், சாப்பாடு, துணி, தங்குற இடம் எல்லாம் கிடைச்சது. அடுத்த நாள் காலையில பிரசங்கம் பண்றார் சாமி. பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில கிளம்பும் போது சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து செதறி சின்ன பின்னமா போய் வேற வேற ஊர்கள்ல போய் இருக்க கடவுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இத பார்த்தோம்னா சீதை, என்ன சாமி இப்படி இவங்க நல்லவங்களா இருக்காங்க, இவங்கள போய் வந்து செதறிடணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, தங்கக்கூடாது, பிரிஞ்சிடணும் நல்லா சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு சாமி சொன்னாரு, இந்த நல்லவங்கெல்லாம் இந்த நல்ல பண்புகள் 4 இடத்துக்கு போனாதான் அது வந்து விருத்தி அடையும், விருட்சம் மாதிரி, மரம் மாதிரி. சோ அதனாலதான் நல்லவங்களை ஒரே இடத்துல தங்காம வேற வேற ஊருக்கு போய் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கன்றது சொன்னேன். இதே அந்த ஊர்ல கெட்டவங்களா இருக்கிறதுனால அவங்க வேற ஒரு ஊருக்கு போனா அங்க இருக்கிறவங்களையும் கெட்டவங்களா ஆக்கிடுவாங்க. அதனாலதான் அவங்கள எங்கேயும் போகாம ஒரே இடத்துல இருங்கன்னு சொன்னேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம இந்த கேள்வி பதிலுக்கு வருவோமா? எது இருந்தால் எது தேவையில்லை? பேராசை ஒருத்தங்கிட்ட இருந்தா வேற துர்குணம் தேவையில்லை. கோல் சொல்லுதல் இருந்தா வேற பாவம் தேவையில்லை. சத்தியம் இருந்தா வேற தவம் தேவையில்லை. நல்ல மனசு இருந்தா தீர்த்த யாத்திரை போக தேவையில்லை. நிறைய படிச்சிருந்தா வேற தனம் பொருள் தேவையில்லை. அபகீர்த்தி இருந்தா வேற மரணம் தேவையில்லை. மனிதரை வகைப்படுத்துங்கள் பார்க்கலாம். தன் காரியத்தை விட்டாயினும் தன்னுடைய வேலையை விட்டாவது மற்றவங்க வேலையை செய்யறவன் உத்தமன். தன்னுடைய காரியத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாம மற்றவங்க வேலையும் சரி செஞ்சு கொடுக்கிறவன் மத்திமன். தன் காரியத்தின் பொருட்டு மற்றவங்க காரியத்தை கெடுக்கிறவன் அதமன். தனக்கு ஒரு பிரயோஜனமும் இன்றி வீணாக பிறருடைய காரியத்தை கெடுப்பவன் யாருன்னே தெரியல. புருஷர்களை பற்றி கூறுங்கள். சூரியன் தாமரையை மலர செய்கிறான், சந்திரன் அல்லியை மலர செய்கிறான், மேகங்கள் யாசிக்காமலேயே தண்ணீரை பொழிகின்றது. அதுபோல இந்த புருஷர்கள் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கவே தங்கள் பொருளையும் செலவு செய்து அனுபோகம் செய்கிறார்கள். ஆசை இல்லாதவனின் லட்சணங்கள் யாவை? இன்பமான சொல்லும், சிரித்த முகமும், குளிர்ந்த பார்வையும், நண்பர்களின் சொல்லை கேட்க வேண்டும் என்ற எண்ணமும், அவர்களை கண்டவுடன் சந்தோஷப்படுதலும் ஆசை இல்லாதவனின் லட்சணங்கள் ஆகும். இப்போ ஆசை உள்ளவனின் லட்சணங்கள் யாவை? பெற்றதை கொண்டு இருக்கிறத கொண்டு திருப்தி அடையாமையும், செஞ்ச நன்றிய மறக்கிறதும், அவமரியாதையையும் கெட்ட நடத்தையையும் புகழ்ந்து பேசுறவனும், பேசிட்டு இருக்கும் போதே பேசுறவங்க யாருன்ற பேரை மறந்துடுறவனும் ஆசை உள்ளவனின் லட்சணங்கள் ஆகும். உலகம் யாரால் பாதுகாக்கப்படுகிறது? பசுக்கள், வேதங்கள்,
பதிவிரதைகள், சத்தியவாதிகள், பற்று அற்றவர்கள், தானசீலர், இவங்களால உலகம் பாதுகாக்கப்படுகின்றது. நிலையற்றவை எவை? நிரந்தரமானவை எவை? வாழ்நாள், தனம், இளமை, மனைவி, மக்கள் முதலியவையெல்லாம் நிலையற்றவை. தாம் செய்யும் தர்மமும் அதனால் வரும் கீர்த்தியும் தான் நிலையானவை. எங்கு நாம் வசிக்க கூடாது? எந்த இடத்துல வித்தை, அதாவது அறிவு, பொருள் வருவாய், தனம், சுகம், இவைகளில் ஒன்றாயினும் கிடைக்காதோ, இந்த மூணுல ஒண்ணு கூட கிடைக்கலன்னா, ஒன்னாவது கிடைக்கலன்னா அந்த இடத்துல ஒரு பகல் கூட வசிக்க கூடாது. ஒருவன் சேகரிக்கும் பொருளை பற்றி கூறுங்கள். ஒருவன் சம்பாதித்த பொருளை தர்மம், அக்னி, அரசன், திருடன் என்ற 4 பிள்ளைகள் அனுபவிக்கத்தக்கவர்கள். அவர்கள இந்த மூத்த பிள்ளையான தர்மத்துக்கு 4ல் 1 பங்காவது செலவு பண்ணாதவன் அந்த பொருளை மற்ற 3 பிள்ளைகளான அக்னி, அரசன், திருடன் அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. வள்ளலை கருமி என்றும் கருமியை தியாகி என்றும் சொல்லுகிறீர்களே, எப்படி? அதாவது வள்ளலானவன் என்ன பண்றான்னா, இந்த உலகத்துல இருக்கும்போது நிறைய கொடுத்து 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 கடைசியில போகும்போது ஒண்ணுமே இல்லாம போனாலும் 1க்கு 1000 மடங்காக புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு போறான். அதனால அவன் கருமி. அதே இந்த உலகத்துல ஒண்ணுமே செலவு பண்ணாதவன் போகும்போது அவனுடைய செல்வத்தை எல்லாம் உலகத்துக்காக விட்டுட்டு போறான். அதனால அவன் வள்ளல். மற்றவருக்கு மரியாதை செய்வது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது ஒருத்தன் சிநேகிதம் உண்டாகாத வரையில், ஃப்ரெண்ட்ஷிப் அடையாத வரைக்கும் ஒருத்தரை கண்டால் மரியாதை செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆன அப்புறம் மரியாதை செஞ்சா அது கபடமானது, வேஷம் அப்படின்றாரு. எதனால் எது விளக்கம் பெறும்? காது இந்த குண்டலம் மாற்றுறதுனால, கடுக்கன் மாற்றுறதுனால எல்லாம் விளக்கப்படாது. நல்ல நூல்களை கேட்பதாலும் நல்ல விஷயங்களை கேட்பதாலும் விளக்கம் பெறும். கைகள் கடகம்னு சொல்லப்படுகின்ற ஆபரணங்கள், இப்போ பிராஸ்லெட்னு வச்சுக்கலாம், அது போடுறதுனால எல்லாம் இல்ல, தானம் பண்றதுனால கைகள் விளங்கும். உண்மை வீரன் யார்? மற்றவங்களால நிந்திக்கப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், இல்ல பாராட்டப்பட்டாலும், செல்வம் இருந்தாலும் செல்வம் இல்லைன்னாலும், உயிர் போற மாதிரி இருந்தாலும், இல்ல உயிர் வாழ்ற சந்தர்ப்பம் கிடைச்சாலும், தன்னிலையில் இருந்து தவறாது இருப்பவன் எவனோ அவனே உண்மையான வீரன். எவர் எதனால் அழிவர்? சன்னியாசி சேர்க்கையாலும். ஏன்னா சன்னியாசி தனியா தானே இருக்கணும், அவனுக்கு எதுக்கு கூட்டம் கும்பல்? சன்னியாசி சேர்க்கையாலும், பிள்ளை செல்லம் கொடுப்பதனாலும், அந்தனர் வேதம் ஓதாதனாலும், அரசன் கெட்ட மந்திரியாலும் அழிவாங்க. அது இல்லாம குலப்பெருமை ஒரு கெட்ட பிள்ளையாலையும், நன்னடத்தை துஷ்டர்கள் தொடர்பாலையும், நட்பு தீயவர்களுடைய பழக்கத்தாலையும், பயிர்கள் கவனிக்காம போறதுனாலையும், செல்வம் பாதுகாக்கப்படாததுனாலையும் அழியும். உத்தம கண்மம் உயிர் துணையாய் நின்று உதவிடுமா? சந்தேகமே வேண்டாம். பகைவர், போர்க்களம், தீ, கடல், மலை, காடு, யானை, புலி, கரடி இவைகள் மத்தியில் தூங்கினாலும் உத்தம கர்மம் உயிர் துணையாய் நின்று உதவிடும். மேன்மையானவர்கள் என்பதற்கு தாங்கள் யாரை உதாரணமாக கூறுகின்றீர்கள்? கணவனின் கட்டளைக்கு பணிந்து நடக்கும் மனைவி, தாய் தந்தையரின் உள்ளத்தை மகிழ்விக்கும் மகன், தன்னுடைய சுக துக்கம் போல் அடுத்தவன் சுக துக்கத்தை கருதும் மனமுள்ள நண்பன், இவர்களே மேன்மையானவர்கள் ஆவர். மக்களின் மன இயல்பு எத்தகையது? வறுமை வந்தபோது ஒரு பிடி தானியத்தை ஒரு மலை போல என்றதும், நிறைய பணம் வந்த அப்புறம் இந்த உலகத்தையே ஒரு துச்சமா நினைக்கிறதும் தான் மக்களின் மன இயல்பு. வள்ளல்களை வகைப்படுத்தி கூறுங்கள். கேட்காமையே பொருளை தந்தவர்கள் முதல் 7 வள்ளல்கள். அவர்கள் குமணன், சகரன், சகாரன், செம்பியன், துந்துமாரி, நலன், நிருதி. அப்புறம் கேட்டவர்களுக்கு பொருளை தந்தவர் இடை 7 வள்ளல்கள். அவங்க அக்ரூரன், சந்திமான், சிசுபாலன், கர்ணன், வக்கிரன், சந்தன், அரிச்சந்திரன். புகழுக்காக பொருளை தந்தவர்கள் கடை 7 வள்ளல்கள்.
அவங்க பாரி, ஆய், எழினி, காரி, ஊரி, அதியன், பேகர். உலகையும் வெல்லும் தீரன் யார்? கொடிய அம்பு போன்ற பெண்களின் பார்வை கடைக்கண் பார்வையை வென்றவன் எவனோ? விஷம் போன்ற கோபத்தீயில் குளிக்காது நின்றவன் எவனோ? ஆசை மிகுந்த இவ்வுலகத்தில் பாசம் அறுத்து வாழும் பண்பினன் எவனோ? அவனே உலகையும் வெல்லும் தீரன் ஆவான். தெய்வ துணை இல்லாதவர்களுக்கு துன்பம் தொடர்ந்து வருமா? ஆம். மொட்டை அடிச்சு கொண்டு ஒருத்தன் வெயில்ல தவித்து நிழலுக்காக ஒரு பனைமரத்தடியில போய் நின்னா கூட அந்த நெட்ட பனையில இருந்து ஒரு பழம் அவன் மொட்டை தலையில உழுமா. அது போல தெய்வ துணை இல்லாதவர்களுக்கு அவர்கள் போகும் இடமெல்லாம் நிழல் போல துன்பம் தொடர்ந்து வரும். எப்பொழுது குளிக்க கூடாது? உணவு உண்ட பிறகும், நோயாளியாக இருக்கும் போதும், நள்ளிரவிலும், தனக்கு பழக்கம் இல்லாத நதி, மடு ஆகிய இடத்துல குளிக்க கூடாது. நரகத்தின் வாசல்கள் எது? அசுர சம்பந்தான அந்த காமம், ராட்சச சம்பந்தம் ஆன கோபம், மோகன சம்பந்தமான பணம், அதாவது தானும் அனுபவிக்காம தானமும் பண்ணாம அதை பாதுகாக்கிறான் இல்லையா, இந்த குணம், இந்த மூன்றும் நரகத்தின் வாசல்கள் ஆகும். நால்வர் இறைவனை வழிபட்ட முறையாது? நால்வர்னா அந்த ஃபர்ஸ்ட் அப்பரர் சொல்றாரு. திருநாவுக்கரசர் எப்படி சாமி கும்பிட்டாருன்னா, கோயில்ல அழகிடுதல், பூவெடுத்தல், இறைவனை வாழ்த்துதல். அடுத்து சம்பந்தர் எப்படி கும்பிட்டாருன்னா, பூஜை முதலியன செய்தல், பரஞ்சோதியை அர்ச்சித்தல், நித்தியம் செய்ய வேண்டிய காரியங்கள், அபிஷேகம், ஆராதனை, இப்படி. அதுக்கு அடுத்து சுந்தரர் வழிபட்டது எப்படின்னா, பொறி புலன்களை அடக்கி அந்த நிஷ்டையில இருந்து, மூலாதாரத்திலிருந்து குண்டலியை எழுப்பி தனக்குள்ளேயே இறைவனை உணர்ந்தவர் இவர் சுந்தரர். கடைசியில மாணிக்க வாசகரை பத்தி சொல்றாரு. அர்ச்சனை, அபிஷேகம் எதுவுமே பண்ணாம அறிவு மட்டுமே வச்சு அறிவுக்குள்ளேயே இறைவனை வணங்கினவர் மாணிக்க வாசகர். யாருக்கு சுகம் இல்லை? 6 எழுத்து மந்திரத்தை ஓதாத நாவுக்கும். 6 எழுத்து தான் முருகனுடைய அந்த சடாட்சர மந்திரம். அதை ஓதாத நாவுக்கும், தாயற்ற பிள்ளைக்கும், பசிய அற்ற நேரத்தில் கிடைக்கும் உணவுக்கும், புதுப்பானையில் நுழையும் ஈக்கும் சுகம் இல்லை. யார் யாருக்கு எது அணுகாது? இதுதான் லாஸ்ட் கேள்வி. தனக்கென்று உள்ள கடமைகளை கருத்துடன் செய்பவரை வறுமை அணுகாது. மனம், மொழி, மெய்களால் இறைவனை வழிபடுவோரை பாவம் அணுகாது. வாய் வார்த்தை ஆடாது அமைதியாக மௌனமாக இருப்பவரை கலகம் அணுகாது. இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். ப்ளீஸ் டூ டேக் கேர். நன்றி, வணக்கம்.